மனசு விட்டு சிரிக்கிறது எப்படி நல்லதுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி மனசு விட்டு அழுகிறதும் ரொம்ப நல்லதுதான். ஆனா இங்க அழுகிறதுனாவே அது ஒரு தப்பான பழக்கம், கோழைத்தனம் அப்படின்னு இந்த சொசைட்டி வந்து அதுக்கு பேர் வச்சிருக்கு. பட் அழுகிறது மூலமா 3 நல்ல விஷயங்கள் இருக்கு. நம்பர் 1, ஒரு பெண் அழுதா அதை ரொம்ப கேஷுவலா பார்க்கக்கூடிய இந்த சொசைட்டி அதுவே ஒரு ஆண் கண்ணீர் விட்டாங்க அப்படின்னா ரொம்ப இகழ்வா பார்க்கப்படுது. அழுகிறதுல போய் என்ன ஆண் பெண் அப்படின்னு எந்த டிஃபரன்சஸும் கிடையாது. இப்படி அழுகிறது மூலமா பிசிக்கலி மென்டலி நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு நாளைக்கு தான் நம்மளோட பிரச்சனைகள் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்காம உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க போறோம். ஒரு நாள் ஒரு நாள் அது பஸ்ட் அவுட் ஆக தான் போகுது. அது இப்படி கண்ணீரா வெளியே போகும்போது நம்மளோட மனசு வந்து கொஞ்சம் காம் ஆகும். நம்பர் 2, நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நம்மளோட ஃபீலிங்ஸை நம்மளோட சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இங்க ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். ரொம்ப லோன்லியா இருக்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான ஒரு டைம்ல தான் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்குள்ள அதிகமாகும். டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ள நம்ம தள்ளப்படுவோம். ஸோ இந்த மொமெண்ட்ல நீங்க கண்ணீர் விட்டு அழும்போது இது நிச்சயமா உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறமா நீங்க லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 3, மைண்டுக்குள்ள எக்கச்சக்கமான தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும் போது எப்படி படுத்த உடனே டக்குன்னு தூக்கம் வரும். நிம்மதியான குட் ஸ்லீப், பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்பா நிச்சயமா இருக்கவே இருக்காது. பட் நீங்க வந்து கண்ணீர் விட்டு ஒரு மனசார அழுகும் போது அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். நல்ல ஒரு நிம்மதியான தூக்கமா, ஒரு குட் ஸ்லீப், பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்பா இருக்கும்.